மாசி பெரியசாமி ஆலயம். பொதுவாக கொல்லிமலைக்கு சுற்றுலா வரவங்க எங்கெங்கெல்லாம் போவாங்க? அரப்பளீஸ்வரர் ஆலயம், ஆகாய கங்கை அருவி, எட்டுக்கையம்மன் ஆலயம். குழந்தைங்களோட வர்றவங்க படகுலாம் போவாங்க. அப்புறம் அங்கங்கே இருக்கிற வியூ பாயிண்ட்லாம் போவாங்க. ஆனால் அதையும் தாண்டி இந்த கொல்லிமலையில் பார்க்குறதுக்கு பல இடங்கள் இருக்குங்க. அதில் மிக முக்கியமான இடம்தான் இந்த மாசி பெரியசாமி ஆலயம். கொல்லிமலையிலேயே இந்த இடம் தாங்க உயரமான இடம். அதாவது கொல்லிமலை உச்சி. மலை மேலே தான் இருக்கிறோம். ஆனால் அந்த மலைக்கு மேலே ஒரு மலையேற்றம். என்னது, கொல்லிமலையில் ட்ரெக்கிங்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்காக சொல்கிறேன். எஸ், ட்ரெக்கிங் தான். இது ஒரு ஆன்மீக நடைபயணம். இட் இஸ் எ ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. மாதத்தில் வர ஒவ்வொரு அமாவாசை நாளும் இங்கே சிறப்பு தாங்க. அதுவும் ஆடி மாதத்தில் வர அமாவாசை நாள்லாம் சொல்லவே வேணாம். ஆடு கோழின்னு படையலுக்காக களை கட்டும். யார் வேணால் போய் சாப்பிட்லாம், எதுவும் சொல்ல மாட்டாங்க. செம்மையாக ஃபீல் பண்ணலாம். இந்த மலையேற்றத்துக்கு நீங்கள் போகணும்னா கொல்லிமலையிலேருந்து தம்மம்பட்டி போகிற வழியில் நத்துக்குழிப்பட்டி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குங்க. அந்த கிராமத்துக்கு முன்னாடி ஒரு ஆறு ஒன்று கிராஸ் பண்ணோம். அதுக்கு இடது பக்கத்தில் ஒரு பெரிய பார்க்கிங் ஒன்று இருக்கும். அந்த இடம் தான் நம்ம மலையேற்றத்துக்கான ஆரம்ப இடம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மாசி பெரியசாமி ஆலயத்துலேருந்து பார்த்தா கீழே இருக்கிற மாசிலா அருவி தெரியும்னாங்க. அதுவும் இந்த மலையேற்றத்துக்கு ஒரு காரணம். அங்கிருந்து இல்ல இந்த கோயில்ல இருந்து கேறாது. இந்த கோயில் தான் சிவன் கோயில்ல இருந்து இங்க வருதா? சரி. ஏன்னா தப்பு பஸ்ல வந்தா கூட அங்க வியூ பாயிண்ட் அதெல்லாம் சுத்தி வியூ பாயிண்ட் அது அங்க ஒரு கோயில்ல இருக்கு.
மாசி பெரியசாமி ஆலயம். பொதுவாக எந்த ஒரு ஆலயத்துக்குள்ளே போயிட்டு வெளியே வந்தாலுமே ஒரு மனசு லேசாகிற மாதிரியான ஒரு ஃபீலு. அதுவும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு மலை ஏறி மூச்சரிக்க மேலேறி வந்து தரிசனம் பண்ணுற அழகு இருக்குது. அது ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது கீழே இருக்கிற மாசிலா அருவியினுடைய மேல் பகுதி, அதாவது தோற்றம். அதுக்கு நம்ம கோயிலுக்கு பின்னாடி ஒரு 1/2 கிலோமீட்டர் கீழே இறங்கி போகணும். இறங்கி போகும்பொழுது இடது பக்கம் ஒரு 20 அடி கொஞ்சம் முட்கள்லாம் இருக்கும், கொஞ்சம் விளக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அங்கேருந்து போயிட்டு அந்த மாசிலா அருவியினுடைய உச்சி பகுதியை நம்ம பார்க்கலாம். இதாண்ணா வந்துட்டோம் மாசிலா அருவி உச்சி. நமக்கோன்னு இருக்குது பாருங்க. கீழே இருந்து பார்த்தா கூட இவ்வளோ சந்தோஷம் இருக்காது உங்களுக்கு தான். சேமா வா, சூப்பர்ண்ணா. இதாண்ணா மாசிலா அருவி உச்சி.